தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தாமே உங்களை தைரியப்படுத்தி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தையாவது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களிலே பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயந்த ஒரு சூழ்நிலைகளோடு கூட உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது. சில நபர்களுக்கு எதை பார்க்கும் பொழுதும் ஒரு பயம், எந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போதும் பயம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என் சரீரத்தின் பலவீனங்களினால் என் சரீரம் உருவழிந்து போகிறதே என்கிற பயம், சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்கள் அது என் சரீரத்தை துக்கப்படுத்தி விடுமோ என்கிறதான பயம், வாழ்க்கையில் காணப்படுகிறதான சில போராட்டங்களை நினைத்து பயம், சில மனிதர்களை குறித்த பயம், இப்படியாக பலவிதங்களிலே சில பயத்தின் சூழ்நிலைகளிலே அநேகர் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பயந்து போயிருக்கிற இடத்துல, பயந்த ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரை நம்பியிரு, கர்த்தரை நீ நம்பியிரு, தேவனை நீ பற்றி கொண்டிரு. அவரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பயத்தை கர்த்தர் முற்றிலும் அகற்றி போடுவார். கர்த்தர் முற்றிலும் விலக்கி போடுவார். அது ஒரு நாளிலும் எந்த ஒரு காலகட்டங்களிலும் உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க, ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ நீங்க பயப்படுகிற நேரத்துல அவரை நம்பும் போது தேவன் உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தின் ஆவியை தருவார். பயமுள்ள ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டு, பயமுள்ள ஆவியை இல்ல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்து, தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்து, தேவன் நேர்த்தியாய் உங்களை நடத்துவதற்கு போதுமானவர். இன்றைக்கு இந்த நேரத்திலே சில காரியங்களை குறித்ததான பயத்தினால், சில வேலைகளை குறித்த பயத்தினால், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை குறித்த பயத்தினால் பீடிக்கப்பட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த பயப்படுகிறதான இந்த நாட்களிலே நாம் மனிதர்களை சில நேரங்களில் பற்றி கொள்ள பார்ப்போம், அல்லது உலகத்தை பற்றி கொள்ள பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாவற்றையும் வேறறுத்து தள்ளுங்கள். பயப்படுகிற நாளில் அவரை நம்பி நிற்கத்தக்கதாக அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி கர்த்தர் நடத்துவாராக. தைரியப்படுத்தி கர்த்தர் நடத்துவாராக. அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பல பயங்கள், பல கண்ணீரின் பாதைகள், பயப்படுகிற நாளில் உம்மை நம்பி இருக்கத்தக்கதாக, தேவன் மீது பற்றுதலாய் இருக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு கிருபையை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மீண்டும் நினைப்பூட்டுகிற காரியம், சில காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். சோர்ந்து போகாதே, பயப்படாதே, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த பயப்படுகிற இந்த நாட்களிலே தேவனை நம்பிக்கொண்டிரு, அவர் உனக்கு விடுதலையை தருவார். God bless you. God bless you.